கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி கனகராஜ் சேலம் அருகே சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி தற்பொழுது சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். இவர் யார்? இவருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள்? கடந்த 24ஆம் தேதி கொடநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களாவில் காவலாளி கொலை செய்யப்பட்டு ஜன்னல் உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் நடைபெற்றதாக இந்த சம்பவம் பதிவானதிலிருந்து இந்த வழக்கு பல்வேறு திருப்பங்களை சந்தித்து வருகிறது. இதில் முக்கிய திருப்பமாக இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய கனகராஜ் நள்ளிரவில் சாலை விபத்தொன்றில் சேலம் மாவட்டத்தில் உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கனகராஜ் எடப்பாடி பகுதியைச் சார்ந்தவர் என்றும் இவர் சென்னையில் தங்கியிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் அவருடைய தோழியான சசிகலாவிற்கும் வாகன ஓட்டியாக செயல்பட்டார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இடையில் பல்வேறு காரணங்களால் இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனகராஜுக்கு தான் கொடநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சொகுசு பங்களாவுக்குள் என்னெல்லாம் இருக்கிறது, இந்த சொகுசு பங்களாவுக்குள் எப்படி செல்ல முடியும் என்ற விவரமெல்லாம் முழுமையாக தெரியும் என்றும் போலீசார் நம்புகிறார்கள். கனகராஜ் தற்பொழுது மர்மமான முறையில் சாலை விபத்தில் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எது மாதிரியான வாகனத்தில் கனகராஜ் சென்றார், எது மாதிரியான விபத்து என்பது நடைபெற்றது என்பதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக காவல்துறை தரப்பிலிருந்து வெளியாகவில்லை. ஆனால் இது என்கவுண்டர் சம்பவம் இல்லை என்பதை காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த மர்மம் குறித்த விசாரணை, அதாவது இந்த கனகராஜனுடைய மரணம் குறித்த விசாரணை தொடர்ந்து நடக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு விபத்தா அல்லது கொலைக்காக ஏவி விடப்பட்டு திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு சாலை விபத்தா என்பது குறித்த விசாரணை இருக்கும் என்ற தகவலும் போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்து வரும் அதிகாரிகள் இது குறித்து கவலைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கனகராஜனுடைய கைது மிக முக்கியமானதாக இந்த வழக்கில் இருந்திருக்கும் என்று விசாரணை அதிகாரிகள் கருதுகிறார்கள். இந்த நிலையில் கனகராஜ் தற்பொழுது சாலை விபத்தில் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனகராஜ் என்னெல்லாம் செய்திருக்க கூடும் என்ற தகவலை நாம் போலீசாரிடம் கேட்டோம். கொடநாட்டு பங்களாவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகும் சசிகலா சிறையில் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற பிறகும் முழுமையாக அதற்குள் யாரும் செல்லவில்லை, யாரும் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்ற தகவல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கனகராஜ் ஒரு சில நேரங்களில் உள்ளே சென்று வந்ததாக போலீசாருக்கு சந்தேகம் இருந்தது. இந்த சூழ்நிலை அடிப்படையில் தான் தற்பொழுது கனகராஜை போலீசார் தொடர்ந்து தேடி வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடையில் நள்ளிரவில் தற்பொழுது கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டு உறவினர்களெல்லாம் தற்பொழுது சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவரது உடல் தற்பொழுது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பிறகு உறவினரிடம் ஒப்படைக்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடநாடு கொலை வழக்கில் முதலில் காவலாளியை சந்தேகப்பட்டார்கள். அதாவது ஓம் பகதூர் என்ற காவலாளி கொலை செய்யப்பட்டார். கிருஷ்ண பகதூர் என்ற காவலாளி உடன் இருந்திருக்கிறார். எனவே கிருஷ்ண பகதூர் பல்வேறு தகவல்களை போலீசாரிடம் சொல்லியிருக்கிறார். எனவே கிருஷ்ண பகதூர் இதை செய்திருக்கலாமோ என்ற கோணத்தில் முதலில் விசாரணை என்பது தொடங்கியது. அதற்கு பிறகு கிருஷ்ண பகதூரினுடைய உடலிலிருந்து எடுக்கப்பட்ட இரத்த மாதிரியும் சம்பவத்தின் போது ஜன்னல் உடைக்கப்பட்ட போது அங்கு எடுக்கப்பட்ட இரத்த மாதிரியும் பொருந்தி போகவில்லை என்பதால் இதை கிருஷ்ண பகதூர் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று கருதினார்கள். அதற்கு பிறகு தொடர் விசாரணையில் மோகன்ராஜ் கனகராஜனுடைய தலையீடு இருக்கலாம் என்ற தகவலும் சொல்லப்பட்டது. இதற்கு பிறகு தற்பொழுது இன்னொரு முக்கியமான தகவலும் வெளியாகியிருக்கிறது. கேரளாவை சார்ந்த 3 பேர் சஜித் உள்ளிட்ட 3 பேரை தற்பொழுது கோத்தகிரி போலீசார் பிடித்து தற்பொழுது தமிழக எல்லைக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் தொடர் விசாரணை என்பது நடைபெற்று கொண்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சஜித் உள்ளிட்ட 3 பேரும் கொடநாட்டு பங்களாவில் மர வேலைகளை செய்தார்கள் என்ற தகவல் போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மர வேலைகளை செய்யும் போது கொடநாடு பங்களாவில் உள்ள அனைத்து அறைகளுக்கும் அவர்கள் எங்கு இருக்கிறது, அதற்குள் எது மாதிரியான நுழைவு எப்படி செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பக்கம் முன்னாள் ஓட்டுநருடைய தலையீடு, அவருடைய பங்கு, அவருடைய மூளையாக செயல்பட்டார் என்ற ஒரு கோணத்தில் விசாரணை, இன்னொரு பக்கம் இந்த கொடநாட்டு பங்களாவிற்கு மர வேலைகளை செய்ய வந்தவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் விசாரணை என இரு கோணத்தில் தற்பொழுது தொடர் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகாலிங்கம், தொடக்கம் முதலே இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. முக்கிய குற்றவாளி தற்பொழுது சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். காவல்துறையினர் வேறு யாரையாவது இந்த வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கிறார்களா? தனிப்படை காவலர்கள் விசாரணையை எப்படி தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள்? வழக்கில் தொடர்புடையவர்கள் வேறு யாராவது பிடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக கோயம்புத்தூர்
உள்ள குடியமுத்தூர் பகுதியில் சயன் என்பவர் அங்குள்ள பேக்கரி ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார். அவருக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் நம்புகிறார்கள். அவரை தேடியும் அவரது நண்பர்கள் 3 பேரை தேடியும் தற்பொழுது தனிப்படை போலீசார் கோயம்புத்தூரில் முகாமிட்டிருக்கிறார்கள். அதே போல சென்னையிலும் சிலர் தலைமறைவாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் சென்னை வந்திருக்கிறார்கள். சென்னையிலும் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கோத்தகிரி போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே தொடர் விசாரணை என்பது நீண்டு கொண்டே இருக்கிறது. இதில் தற்பொழுது 3 கோணங்களில் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னபடி கேரளாவிலிருந்து மரவேலைக்காக கொடநாடு பங்களாவிற்கு வந்தவர்கள் அவர்களுடைய தலையீடு எப்படி இருக்கிறது, அவருடைய பங்கு எப்படி இருக்கிறது இந்த கொலையில் என்பதையும் தொடர்ந்து விசாரிக்கிறார்கள். அதே போல முன்னாள் ஊழியர்களுடைய பங்கு எப்படி இருக்கிறது, அவர்களுடைய தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த சயன் உள்ளிட்ட கோயம்புத்தூரில் தங்கியிருந்த சயன் உள்ளிட்ட அவருடைய நண்பர்களுடைய தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 கோணத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் தான் தற்பொழுது கனகராஜனுடைய இந்த விபத்து, இந்த செய்தி இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக கனகராஜனுடைய இந்த மரணம் குறித்த விசாரணை இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இவருடைய நண்பர்கள் யார், இவர் எது போன்ற நபர்களோடு தொடர்பு வைத்திருந்தார், அவருடைய செல்போன் எண் கொண்டு அடுத்த கட்டமாக விசாரணையை முன்னெடுக்க தற்பொழுது போலீசார் திட்டமிட்டு வருகிறார்கள். மகாலிங்கம், இதற்கெல்லாம் அடிப்படையாக என்ன காரணம் இருக்கும் என்று காவல்துறையினர் ஊகிக்கிறார்கள்? கொடநாடு பங்களாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் விரிந்திருக்கக்கூடிய சொகுசு பங்களா. இந்த சொகுசு பங்களாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகும் அவருடைய தோழியான சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற பின்னும் யாரும் உள்ளே பெரிதாக செல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் உள்ளே சென்று கவனிக்கவில்லை. கேட்பாரட்டு இருப்பதால் எளிதில் யார் வேண்டுமானாலும் செல்லலாமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட இடங்களில் தடுப்பு காவல் போடப்பட்டு அங்கு தனியார் காவலாளிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எளிதில் யாரும் உள்ளே நுழைந்துவிட முடியாத ஒரு சூழல் தான் அங்கு இருந்து வருகிறது. ஆனால் ஏற்கனவே பணியில் இருந்த நபர்கள் உள்ளே செல்ல முடியும். அங்கு தோட்ட தொழிலாளராக இருந்தாலும் சரி, அந்த பங்களாவை சுத்தம் செய்யக்கூடியவர்கள், மரவேலை செய்யக்கூடியவர்களாம் உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அவர்கள் மிக எளிதாக ஏற்கனவே அங்கு நன்கு பரிச்சயமானவர்கள், காவலாளிகளோடு நன்கு பரிச்சயமானவர்கள் என்பதால் அவர்கள் உள்ளே சென்று பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தகவல் திரட்டல் என்பது மிக முக்கியமான விஷயமாக இந்த வழக்கில் பார்க்க வேண்டும். சம்பவம் நடந்த கடந்த 24ஆம் தேதி அன்று அந்த பகுதியில் யாரெல்லாம் வந்து சென்றார்கள் என்பதை அந்த செல்போன் டவர் மூலமாக அந்த பகுதியில் பதிவான எண்களை எல்லாம் சேகரித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல அந்த பங்களாவிற்குள் வந்து சென்றவர்கள் யார் என்ற பட்டியலை தயார் செய்து அதை வைத்தும் தற்பொழுது விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த 2 அம்சங்களில் தான் தற்பொழுது கேரளாவை சார்ந்த கும்பலும் சிக்கியிருக்கிறது. இந்த கனகராஜும் தேடப்பட்டு வந்த குற்றவாளியாக போலீசார் கருதினார்கள். எனவே இந்த 2 தடயங்களை வைத்துத்தான் அடுத்த கட்டமாக நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது.